Hi friends, welcome to Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுடைய தென்றல் டயட்ல இருந்து ஃபாலோ பண்ற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் weight lossக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட். அது ரொம்ப சுவையா எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தேங்காய் வந்து அரை மூடி வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மாதிரி தேங்காய் இருக்கக்கூடாது. வாழைப்பழம் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி வந்து சிவப்பு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வந்து வறுகடலைன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக இங்கே வந்து இந்த கல் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சியில் போடுறத விட இந்த மாதிரி க்ரஷ் பண்ணுறதுக்கு இந்த குத்தி பண்ணோம்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தியும் இருக்குது. ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை வந்து நல்ல குட்டியான பீஸாக கட் பண்ணிக்கலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். அதில் எல்லா சத்துக்களும் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்மளுடைய தென்றல் சார் வந்து சொல்வார். ஸோ அதனால் இந்த ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சத்துக்களும் இருக்குது. அதிலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற வாழைப்பழம் வந்து இந்த மாதிரி வாழைப்பழம்லாம் செலக்ட் பண்ணுறப்போ வந்து இன்னும் சத்துக்கள் வந்து கூடும். செவ்வாழையில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து தேங்காயும் வாழைப்பழமும் கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பொட்டுக்கடலையை நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மேலே தூவிக்கலாம். பொட்டுக்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு இதை கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து போட்டுக்கலாம். இதில் கண்டிப்பாக ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதுதான் சிம்பிளான வாழைப்பழ பேடா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணுன்னாவே ரொம்ப சுவையே இல்லாமல் டேஸ்ட்லெஸ் ஃபுட்டாக சாப்பிடணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் இல்லை. இது ஒரு டேஸ்ட் வந்து ஒரு இடம் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்கு வந்து அடிமையே ஆயிடலாம். டெய்லி வந்து நம்ம இதை சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் டு தென்றல் சார்.